இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல், அதாவது மாநிலங்களுக்கு முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநிலத்திலையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய நோக்கம் என்ன? ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது. இந்த ஆட்சியாளர்கள் குடிமக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், இவர்களுக்கு மிக பெரிய ஒரு படிப்பினை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருக்கிறது. அதாவது ஒரு பொறுப்புல ஒரு ஊருடைய தலைவராகவோ, ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியாளராகவோ, அல்லது ஒரு மாநிலத்துடைய முதல்வராகவோ, அல்லது ஒரு நாட்டுடைய பிரதமராகவோ இருந்தால் அவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நிறைய படிப்பினை இருக்குது. இன்றைக்கு தலைப்பு அதுதான். ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் நம்முடைய ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய ஜும்மா மர்கஸ்கள்ல இந்த தலைப்பு தான் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அன்னலாரின் ஆட்சி முறை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆட்சியை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். எப்படி நடக்கணும், எப்படி வழி நடத்தணும், ஒரு குடிமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற ஒரு பிரதான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் முதலாவதாக அவர்கள் யாரை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால் குடிமக்களுடைய தரத்தை கவனத்தில் எடுக்கணும். குடிமக்கள் எந்த விதத்திலும் செய்யக்கூடாது, கஷ்டப்பட்டுக்கூடாது. அவர்களுக்கு செழிப்பான ஒரு ஆட்சியை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அதை நம்ம பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியல. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதானமான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, நாங்க பொது பணத்துல கைய வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஊழல் செய்ய மாட்டோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஊழலை ஒழிப்போம், ஊழலுக்கு எங்க கட்சியில இடமே இல்லை அப்படிம்பாங்க. இப்படி வெறும் வாய் வார்த்தையை தான் இவங்க சொல்ல முடியும். ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அல்லது ஆட்சி கட்டில அமர்ந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, ஊரை அடிச்சு உலையில போடுவாங்க, தங்க வீட்டுக்கு உலையில போடுவாங்க. பாக்குறோமா இல்லையா? அதாவது குடிமக்கள் எக்கேறு கெட்டு போனா பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் பின்னாடி நல்லா உட்கார்ந்து சாப்பிடணும் என்பதற்காக ஊர் பணத்தை, அதாவது அரசாங்கத்துடைய கஜானாவில கை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க நேரடியாக கை வைக்க மாட்டாங்க. அதாவது இந்த துறைக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குவோன்னு சொல்லுவாங்க, ஒதுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த பணத்தை போட மாட்டாங்க. கோடிக்கணக்கில் ஊழல் செய்வார்கள். யாரும் யாருக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது இவர்கள் அவர்களை பார்த்து ஊழலை குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா, நீ மட்டும் யோக்கியதமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதானே? ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, அன்புக்குரியவர்களே, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கிறாரு என்பதை விட ஒரு வார்டுடைய கவுன்சிலர் இருந்தாவீங்கள, அவர் ஜெகஜோதியா வாழ்வார். பாக்குறோமா இல்லையா? அதாவது அவர் அந்த பொறுப்புக்கு வர முன்னாடி என்ன நிலையில் இருந்தாரோ, அவர் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவருடைய பொருளாதார நிலை எப்படி ஆகுதுன்னா, மிக பெரிய அளவுக்கு அவர் நினைச்சாரு, வளர்ந்துறார். எதுல? பொருளாதாரத்துல. எப்படி? அரசாங்கத்துடைய கஜானாவில கைய வைக்கிறாரு. ஒரு துறைக்காக, ஒரு பணிக்காக ஒரு அரசாங்கம் ஒரு தொகையை கொடுத்ததுன்னு சொன்னா அதை முழுவதுமா செலவழிக்கிறது கிடையாது. கீழ்மட்டம் இருக்கிறதுல இருந்து மேல்மட்டம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அந்த காசு பணத்தை ஆட்டைய போட்டுருவாங்க. இதை ஓப்பனா சொல்லலாம். யாருக்கு பயந்தோ நெளிந்தோ சுழிந்தோ சொல்ல தேவையில்லை. இதுதான் யதார்த்தம். ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் நிரம்பி கிடக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஊழலை பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசலாம், அவர்களுடைய கணக்கெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஆனா அது அங்க பிரதானம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தாங்கல்ல, இப்படி ஆட்சியாளராக இருக்கும் பொழுது பொது சொத்துல கை வைத்தாங்களா ரசூலுல்லாஹ்? ஒரு கட்டத்துல கூட ரசூலுல்லாஹ் கை வைத்தது கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபிக்கு ஒரு பொதுவான சட்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அதனால இன்னமும் கை வைக்கல அப்படி கிடையாது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சொத்துல எந்த விதத்திலுமே கை வைத்ததில்லை. பாருங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது
கீழே பேரிச்சை மரம் கிடக்குது. கீழே பேரிச்சை மரம் கிடக்குது. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, நான் ஒருவேளை அந்த பேரிச்சை மரத்தை எடுத்து சாப்பிட்டு இருப்பேன். நான் ஏன் சாப்பிடல, ஏன் சாப்பிடலன்னு சொன்னா, இது அரசாங்கத்துடைய பொருளாதாரமா இருக்குமோ என்ற ஒரு பயம் மட்டும் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா, ஆற்றால் ஒரு பேரிச்சை மரங்க, பேரிச்சை பழத்தை கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கை வைக்கல. இது ஒரு சம்பவம். அதே மாதிரி பள்ளிவாசல்ல கஜானாவுடைய, அதாவது அரசாங்கத்துடைய கஜானா, ஜக்காத்து பொருள், சதக்கா பொருள், இப்படி பேரிச்சை மரம் குமிஞ்சு கிடக்கு, மழை போல குமிஞ்சு கிடக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஹசனோ ஹுசைனோ ரலியல்லாஹு அன்ஹும், இந்த ரெண்டு பேர்ல என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுறாங்க. அதாவது அரசாங்கத்துடைய பொருளாதாரம், அரசாங்கத்துடைய கஜானா, அதை எடுத்து என்ன செய்யறாங்க, வாயில போறாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் என்ன செய்யறாங்க, பஹ் பஹ் அப்படிங்கிறாங்க, துப்பு துப்புங்கிறாங்க. அப்படி மட்டும் சொல்ல, விரல வாய்க்குள்ள விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுக்கிறாங்க. நாமளும் என்ன செய்வோம், சின்ன பிள்ளைதானே, சின்ன பிள்ளைதானே, அது தின்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்போம். சின்ன குழந்தைகள் தான். ஆனாலும் அந்த பேர குழந்தைகிட்ட போய் சொல்றாங்க, சொல்ல அரசாங்கத்துடைய கஜானாவை தொடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? இந்த முகமதுக்கும் முகமது குடும்பத்தாருக்கும் அரசாங்கத்துடைய கஜானாவில் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி தன்னுடைய பேர குழந்தைகள் உடைய வாயில போட்ட தெரியாம வாயில போட்டது பேரிச்சம்பழத்தை நினைச்சாங்க சொல்லா எடுத்து விடுறாங்க. அன்புக்குரியவர்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? சர்வ சாதாரணமாக அரசாங்கத்துடைய கஜானாக்கள்ல கை வைக்கக்கூடிய எத்தனையோ ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். ஒரு பாலத்தை போடுவான், அந்த பாலம் ஒழுங்காவே இருக்காது, இடிஞ்சு விழுந்துரும். பார்க்கிறோமா இல்லையா? ஏன்? அவர்கள் ஒதுக்கிய அந்த பணத்தை கொண்டு தரமான பொருட்கள் போடல. அதனால இவர்கள் ஊழல் செய்த காரணத்தினால எத்துணை பாலங்கள் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தால் கெட்டப்பட்ட பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது தெரியுமா? காரணம் என்ன? கை வைத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, நெருப்பா இருந்தாங்க, நெருப்புங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, அதாவது கஜானால பணம் இல்லை அப்படிலாம் கிடையாது, கொட்டி கிடக்கு. இந்த மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவர்கள் ஏற்படுத்திய புரட்சிய மாதிரி உலகத்துல எவனும் ஏற்படுத்தின கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? கஜானால பொருளாதாரம் நிறைஞ்சு கிடந்துருச்சு. ஒரு கட்டத்துல கடுமையான சோதனை தான். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? யாராவது மூத்தாயிட்டாங்கன்னா, தன்னுடைய தோழர்கள்ல குடிமக்கள்ல யாராவது மூத்தாயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜனாசா கொண்டு வரப்படும். கொண்டு வரப்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு கட்டத்துல கேட்பாங்க, கடன் இருந்தா யாராவது பொறுப்பேற்றுக்கினா கேட்பாங்க ஆரம்பத்துல. அப்ப யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவாங்க. ஒருவேளை யாரும் பொறுப்பேற்கலாம் வைங்களேன், நீங்களே உங்களுடைய தோழருக்கு தொழுகை நடத்தி கொடுங்கன்றுவாங்க. இன்னொரு கட்டத்துல அரசாங்கத்தை தன்னிறைவாக்கின பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டால் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா இருக்கு, இந்த கடனை என்னுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு குடிமகனுடைய கடனை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளும். சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம மேல கடனை வச்சிருக்கிறாங்க. நீ நினைக்கிறிய சாதாரண நிலையில ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலையும் எத்தனையோ லட்சக்கணக்கான கடனை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கடன்ல இருக்கிறோம். எப்படி நம்ம கடனை செலுத்தணும் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வரியா செலுத்துறமே, ஒவ்வொரு பொருளை வாங்கும் பொழுது இன்னைக்கு அத்தியாவசிய பொருளுடைய ரேட்டு கூடி இருக்கு. இதை நாம கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அதிகமான விலை கொடுத்து வாங்குறோமே, இதுல தான் நம்முடைய கடன் அடைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கி வைத்தார்கள், இன்னைக்கு ஆட்சியாக இருக்கக்கூடியவங்க எப்படி குடிமக்கூடிய தலையில கடனை சுமத்தி இருக்கார் என்று பாருங்கள். நெருப்பா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல கூட எடுத்து சாப்பிடல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வறுமையை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லி மாடாதுங்க. நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீகத்துடைய தலைவர், ஆட்சி தலைவர், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகம்மது என்று பேரை கேட்டாலே நடுநடுங்குவாங்க, பயப்படுவாங்க. எப்படி? சும்மா இல்ல. ஒருவேளை போர் தொழுக்க வந்தாருன்னா முகம்மதா
ஒரு மாத காலம் தூரம் பயணம் இருக்கக்கூடியவர்கள் நடுநடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இது, மக்களாட்சி. அன்றைக்கு இருந்தது மன்னராட்சி. மன்னர்கள் எப்படி இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். மன்னர்களுக்கு என்று தனி அரண்மனை இருக்கும். மன்னர்களுக்கு என்று அவர்களுக்கு சேவை செய்வதற்காக மிகப்பெரிய ஒரு ஆள்மரம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருந்தாங்க நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய ஒரு மன்னராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், மாமன்னராக இருந்தவர்களுடைய நிறைய தெரியுமா? சாப்பிட்டு பல நாட்கள் அவங்க ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு, ரசூலுல்லாஹ் வயிறார சாப்பிட்டதே கிடையாது. வீட்டுல கொஞ்சம் கூட சாப்பாடு இருக்காது. இன்னைக்கு நாமெல்லாம் சுபஹ் தொழுதுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது நமக்கு கடியும் குடியும் ரெடியா இருக்கும். அப்படிதானே? கடியும் இருக்கும் குடியும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா மனைவிட்ட கேட்பாங்க, என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லைன்றவாங்க. என்ன இருப்பாங்க? ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படி ஒண்ணும் இல்லையா? சரி, நான் இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன் அப்படின்றவாங்க. சுண்ணத்தான நோம்புக்கு அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் நோம்பு வச்சுக்கிறேன். பசியை பார்த்தீங்களா? குடும்பத்துடைய பொருளாதார நிலையை பார்த்தீங்களா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறக்குற வரைக்கும், மௌத்தாகிற வரைக்கும் அவங்க மேசையில அமர்ந்து சாப்பிட்டதே கிடையாதுங்க. மேசையில உட்கார்ந்து நம்ம டைனிங் டேபிள் போட்டு சாப்பிடுறோமா இல்லையா? இது மாதிரியான மேசையில உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. அவங்க மௌத்தாகிற வரைக்கும் மிருதுவான ரொட்டியை சாப்பிட்டதில்லை ரசூலுல்லாஹ். மௌத்தாகிற வரைக்கும் மிருதுவான ரொட்டியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாராகிய நாங்கள் சமைப்பதற்காக அடுப்பில் நெருப்பு பற்ற வைக்காமலேயே ஒரு மாத காலம் கிடக்கும். ஒரு மாசம் எங்க வீட்டுல அடுப்பு எரிக்கப்பட்டிருக்க. யாரு? ஜனாதிபதி. யாரு? ஆட்சி தலைவர். யாரு? மா மன்னர். அவங்க வீட்டுல ஒரு மாசம் அடுப்பு எரியலைங்க சொல்றாங்க. நன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு நாள் எரியாம இருக்குமா? ஒரு நாள் எரியாம நம்முடைய நிலை என்ன ஆகும்? அடுப்பு எரியா, கேஸ் திண்டாட்டம் வந்துச்சா இல்லையா? என்னமோ கமர்சியலுக்கு பிரச்சனை, வீட்டு உபயோக கேஸுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த பிரச்சனை வந்தா நம்முடைய நிலை என்ன ஆகும்? எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்போம். யாரோ கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? ஏன் வீட்டுக்கு வேணுமப்பா, எனக்கு வேணுமே, என் பிள்ளைங்க பார்க்கணுமே, நாங்க பட்டினி கிடந்துட கூடாது நினைப்போமா இல்லையா? மாமன்னர் வீட்டுல ஒரு மாத காலம் அடிப்பெரியாதாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நாங்க ஒரு பிறையை பார்ப்போம், ஒரு பிறையை பார்ப்போம், இந்த வீட்டுல அடுப்பு எரிஞ்சிருக்காது. மறுபிறையும் பார்ப்போம், அப்பவும் அடுப்பு எரிஞ்சிருக்காது. மூணாவது பிறையும் பார்ப்போம், அப்பவும் அடுப்பு எரிஞ்சிருக்காது. இது பின்னாடி ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா சொல்றாங்க, பின்னாடி ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது தோழர் கேட்கிறாங்க, அன்னை அவர்களே, இப்ப என்னத்தை தான் சாப்பிட்டீங்க? என்னத்தை தான் சாப்பிட்டீங்க? அதான் எங்களுக்கு இருக்க பேரிச்ச பழமும் தண்ணியும், இதைத்தான் நாங்க சாப்பிடுவோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவர்கள் நினைத்தால் அரசாங்கத்துல கையை வச்சிருக்கலாம், ஒரு சல்லி பைசா கையை வைக்கிறாங்க. அவ்வளவு பெரிய எளிமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரசாங்க கஜானால கை வைத்ததே இல்லை. ஒரு முறை பார்க்கலாம், நீங்க செய்தியில பல்வேறு ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல, இரவு நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஏன் வீட்டை விட்டு வெளியே வராங்க? தூக்கம் வரல. தூக்கம் வராதனால வெளியே வர. ஏன் தூக்கம் வரல? பசி, கடுமையான பசி. பசியில ரசூலுல்லாஹ்க்கு தூக்கமே வரல. சரி, கொஞ்சம் போய் வெளியே நடமாடுவோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படி நடக்கிறாங்க. நடந்துட்டே வரும் பொழுது கொஞ்சம் தூரத்தை போய் பார்க்கறாங்க. அபூபக்கரும் நிக்கிறாங்க, உமரும் நிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் யாரு? மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அபூபக்கரும் உமரும் சாதமே நினைக்காதீங்க, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நிறுவியவர்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமருடைய ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு நபரும் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க அதே இரவு நேரத்துல. அப்போ போகும்பொழுது ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, சந்திச்சிடறாங்க. கேட்கிறாங்க, என்னப்பா இந்த நேரத்துல வெளியே வந்திருக்கிற, என்ன காரணம்? இந்த நேரத்துல தூங்கதானே செய்வோம், ஏன் வெளியே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டு பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பசி, தூக்க வரல எங்களுக்கு.
அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்து அவங்க கேட்கிறாங்க, நாங்க இந்த காரணத்துக்காக நீங்க வந்து நீங்க ஏன் இந்த நேரத்தை வெளியே வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, ஒல்லாஹி, அல்லாஹ் மீது ஆன சொல்றாங்க, ஒல்லாஹி உங்க 2 பேத்தையும் என்ன வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது. சரி வாங்க நடப்புன்னு கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஒரு தோழர் வீட்டுக்கு போறாங்க. அந்த தோழர் என்ன செய்றாரு, சாப்பாடு செஞ்சு ஆட்டை அறுத்து அவருக்கு ரசூல்லாவுக்கும் 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசூல்லா சொல்றாங்க, இது அருள்கொடை. சாப்பாடு இருக்குல்ல, இது அருள்கொடை. நீங்க வெளியேறும் போது பசியால வெளியே இருந்தீங்க, இப்ப அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தா சாப்பாடு தந்திருக்கிறான். இந்த அருள்கொடை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் சொன்னாங்க. இந்த அருள்கொடை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பசியை பார்த்தீங்களா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய நிலை என்னதுதான், இதான் கடைசி வரைக்குங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது தன்னுடைய போர் கவச ஆடை, போர் கவசத்தை தலையில போடுவாங்க, போர் கவசம், இதை அடமான வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா, சில கோதுமைக்காக, வார்கோதுமைக்காக ஒரு யூதனிடத்துல தன்னுடைய போர் கவசத்தை அடமான வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கஷ்டம் பார்த்தீங்களா, சாதாரண கஷ்டம் இல்ல, வறுமனா வறுமை, அப்படிப்பட்ட வறுமை. ஆனா நாட்டுடைய ஜனாதிபதி மாமன்னர், சாப்பாடுதான், வீடாவது இல்ல இருந்துச்சா, வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா, உண்மையிலேயே கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி செய்திகள் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போறாங்க. போய் பார்க்க போகும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல, வீடு சின்ன வீடு தான், அதாவது அவங்க சொந்த காசை கொடுத்தா வாங்கினாங்க. மஸ்ஜித் நபவி, இன்னைக்கு மதீனா பார்க்கணும்னா மதீனாவுடைய பள்ளிவாசல் மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல். யாருடைய காசு நினைக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த காசு, அதை கொடுத்துதான் வாங்கினாங்க. இந்த வரலாறு எங்கேயா இருக்குமா, உலகத்திலேயே ஒரு மாமன்னர், ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய காசை போட்டு அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனத்தை நிறுவனாங்க. யாரு வாங்க முடியும் இன்னைக்கு இருக்கிறாங்களா, அப்படி பார்க்க முடியுமா? அரசாங்கத்துடைய சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு துடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய காசை கொடுத்துதான் ஒரு 2 அனாதை சிறுவல்கிட்ட வாங்கினாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மஸ்ஜித் நபவி. பெரிய இடம் ஃபுல்லாவே என்ன செஞ்சுட்டாங்க, அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க, பள்ளிவாசல். அதுல ஒரு சின்ன இடத்த மட்டும் தனக்கென்று எடுத்துக்கிட்டாங்க. சின்ன இடம் தான். அந்த சின்ன இடம் எப்படி தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுவும் போது என்ன செய்ய முடியாது, சஜ்தா செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு கால் எப்படி இருக்கும், அதை என்ன செய்ய விரலால் அப்படி குத்துவாங்க. குத்துற உடனே ஆயிஷா ரலியல்லாஹு காலை அப்படி மடக்கிக்குவாங்க, அப்புறம் சஜ்தா செய்வாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை. அப்ப பின்னாடி சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, ஏன் நீங்க வந்து ரசூலுல்லாஹ் வரது தெரிஞ்ச உடனே நீங்க காலை நகட்டிக்கலாம்ல, இப்படி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரது தெரிஞ்சவாலேயே நீங்க காலை நகட்டிக்கலாமே, ஏன் ரசூலுல்லாஹ் குத்தணும் நீங்க காலை நகட்டணும் கேட்கும் பொழுது, இருட்டுப்பா, இருட்டு, ஏன் விளக்கு கூட இல்லையா, விளக்கு கூட இப்படி விளக்கு கூட இல்லையா, விளக்கை ஏற்றக்கூடிய அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை கொண்டு நான் ரசூலுல்லாஹ்க்கு ரொட்டியை தொட்டு சாப்பிட வச்சிருப்பேன். எங்க வீட்டுல எண்ணெய் கூட இல்லைங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்தீங்களா, மாமன்னர் வீட்டுல சிறிய ஏற்றி வைக்கக்கூடிய எண்ணெய் கூட இல்லைங்க. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல எண்ணெய் கூட இல்லை, இருட்டு, அதனால குத்துவாங்க, நாங்க நகன்றோம் அப்படிங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை. உமர் போய் பார்க்க போறாங்க. ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பரத்துடைய நார்களால் பின்னப்பட்ட ஒரு கட்டில அப்படி படுத்து கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கிதான் இருக்கிறாங்க. உமர் போய் பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கண்ணீர் சராமரியா கொட்டுது, அழுகிட்டே இருக்கிறாங்க. இந்த அழுகிட்ட ரசூலுல்லாஹ் எழுப்புறாங்க, என்னப்பா உமரே ஏன் அழுகுறீங்க சொல்லும்போது உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ராவுடைய மன்னர், ரோம் நாட்டுடைய மன்னர் கைசர், கிஸ்ரா, ஹெர்குலஸ், இது போன்ற மன்னர்கள் எல்லாம் தங்களுக்கு என்று ஒரு சிம்மாசனத்தை அமைச்சு வச்சிருக்கிறாங்க, தங்கத்தால் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்களும் வாழ்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதராடி நீங்கள் இந்த நாற்கட்டியில படுத்து இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் நம்ம செக்கச்சவேண்டு இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையாட்டு இருப்பாங்க. படுத்ததுனால அந்த நாருடைய படம்லாம் அப்படியே முதுகுல அப்படி பதிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு பஞ்சு மெத்தை ஏற்பாடு செய்யறேன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்துட்டு ரசூலுல்லாஹ் பார்க்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அறையை பார்க்கறாங்க. பார்த்தா இப்படி பின்ன, அதாவது நார் பின்னப்பட்ட ஒரு கட்டில், தலவாணி எப்படி தெரியுமா இருக்குது, கூலங்களை நாள் நிரப்பப்பட்ட தலையன், கூல இந்த எல்லா கலரா இருக்குமா இல்லையா,
இதை வச்சு நிரப்பிதான் தலையில ரசூலா கொடுத்துருக்காங்க. நீங்க நாம அப்படி படுப்போமாங்க? நாம அப்படி நம்ம குஷன் எப்படி, நம்ம பெட் எப்படி இருக்கும்? ஸ்பிரிங்குமா சாதாரண ஒரு நிலையில இருக்கிறோம். இது ஆட்சியில உள்ளவங்களோட நிலை பாருங்க. வீட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளாம் திகைச்சு போயிடுவோம். யாருடைய காசு நினைக்கிறீங்க? எல்லாம் ஊர் மக்களுடைய காசா தான் இருக்கும். அப்படி சொல்லலாம். நம்ம சாதாரண ஆளை என்ன செய்வோம்? குஷன்ல தான் படுப்போம். பெரிய கத்தி, பஞ்சு மத்த கத்திலாம் படுப்போம். தலைக்கு ஒரு தலவாணி, கைக்கு ஒரு தலவாணி, காலுக்கு ஒரு தலவாணி இருக்கா இல்லையாங்க? நம்மளே இப்படி படுக்கிறோமே. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் எப்படி இருப்பாங்க? ஆனா ரசூலுல்லாஹ் மன்னரா இருந்தாங்க. கூலங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை வச்சு அவர் படுத்திருக்கிறார். இதை பார்த்து அழுகுறான். எந்த ஒரு ஆடம்பரமான ஒரு பொருளுமே இல்லைங்க ரசூலுல்லாஹ் வீட்டுல. அந்த அறையில ஒரு தோல் துருத்தியில தண்ணி தொங்குது. ஒரு தோல் துருத்தியில தண்ணி கொஞ்சோடு தொங்குது. இப்படி பாக்குறாரு, ரூம பாக்குறாரு. சாதாரணவர் இல்ல, மாமன்னருங்க. மாமன்னர் படை எடுத்து போனார்னா வெட்டி வாவி சூடாம வரமாட்டாங்க. அப்படி மற்ற மன்னர்லாம் பயந்தானுவோம். அப்படிப்பட்ட மாமன்னர் ஒரு வீட்டை பார்க்கிறாரு. பார்த்துதான் அழுகுறாரு. அழுது கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக நாம ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டோமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே ஏன் அழுகுறீங்க? அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமை இருக்கவங்களுக்கு போதாதா? இந்த உலகம் பெருசு இல்லப்பா. இந்த உலகத்துல நான் ஒரு வழிபோக்கன். மாமன்னர் சொன்ன வார்த்தையை பாருங்க. இந்த உலகத்துல நான் ஒரு வழிபோக்கன், ஒரு பயணியை போலத்தான் வாழ்றேன். இது நிரந்தரம் இல்ல, மறுமையில தருவான். சொன்னாங்களா இல்லையா? இதுதாங்க அல்லாஹ்வுடைய தூதுடைய வீட்டுடைய நிலை. அவங்களுடைய அரசாங்கத்துடைய அலுவலகம் இப்படிதான் இருந்துச்சு. அவ்வளோ எளிமைங்க, சாதாரண எளிமை இல்லை, அவ்வளோ எளிமை. ஒரு கட்டத்துல பாருங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்துல சல்மான் பாரிசின்னு ஒருத்தர் இருக்கிறார். சல்மான் பாரிசி அவரு நல்ல பணக்கார சஹாபி. ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிறாங்க, ஆயிஷா வீட்டுல இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மனம் ஒண்ணு வருது. மனம் என்ன மனம்னா, சமைக்கிற மனம் வருது. ஆயிஷா இருந்தாங்க, அப்படி அந்த மனத்தை நுகர்றாங்க. நல்ல மனமா இருக்கு அப்படின்னு. இங்க ஒண்ணு வேவலை, இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை, அந்த வீட்டுல வெந்துட்டு இருக்குது, மனம் வருது. பாக்குறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, பக்கத்துலதான் இருக்கிறாரு, இவர் தருவாரா அப்படின்னு நினைச்சாங்க. ஏதாவது தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மனத்தை பார்த்து நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது வந்துட்டாரு. நினைச்சிட்டே போது வந்துட்டாரு. சல்மான் பாரிஸ் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு எங்க வீட்டுல சரியான விருந்து, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆயிஷா என்ன பாக்குறாங்க, நம்மளையும் கூப்பிட மாட்டாரான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் கூப்பிட்டது யாரு மட்டும்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மட்டும் வரமாட்டேன், என் மனைவி வருவாங்க. என் மனைவி வரட்டுமா? எப்படிப்பட்ட ஒரு பத்தில அவர் போய் வீட்டுல போய் பார்த்துட்டு, நான் மட்டும் வந்தா நான் வரமாட்டேன், நான் வந்தா என் மனைவியோடு தான் வருவேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு வறுமை போய் பெரிய வரலாறு இது. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை. ஆனா யாரு ஆட்சியில எல்லாமே காசுலாம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நெருப்பா இருந்தாங்க. தொடலங்க. சாப்பாடு சரி, அதே மாதிரி வறுமை, வீடும் சரி. சரி, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்களா? நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கும், ஆனா வகையா உடுத்ததுலாம் கிடையாது. யாராவது வந்து நினைச்சுவாங்க, கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்பாங்க, கொடுத்துட்டா போட்டுக்குவாங்க. ஒரு தடவை அது கூட போட்டாங்க, போட்டா ரொம்ப ஜகன்னு இருந்துச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் தொழுதேன், ஆனா தொழுதா அது ரொம்ப பெரிய, ரொம்ப தொழுகை சிதறிக்கிறமா இருந்துச்சு. பார்த்தேன், ஆஹா இது வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சாபி கொடுத்தேன். உடனே ஒரு சாபி போய் வாங்கிட்டார். ரசூலுல்லாஹ் போட்ட ட்ரெஸ்ல அவருக்கும் வாங்கிட்டாரு. ரசூலுல்லாஹ்க்கு இருந்து மொத்தம் 2 ஆடை தான். 2 ஆடை. நாட்டுடைய ஜனாதிபதி மாமன்னர் 2 ட்ரெஸ் தான் வச்சிருந்தாங்க. ஒண்ணு போடுவாங்க, அதை கிளீனா வச்சுக்குவாங்க, அடுத்தது போடுவாங்க, இப்படி போர்வை போட்டுக்குவாங்க. இதான் 2 ட்ரெஸ்ஸா வச்சிருந்தாங்க மொத்தமே. இன்னைக்கு நமக்கு அந்த நிலையா? சாதாரண நமக்கு 2 பீரோல் இருக்குங்க வீட்டுல. ஒவ்வொரு ஆளுக்கு 2 பீரோல் இருக்கும். அந்த பீரோல் நிறைய துணி இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மொத்தமே 2 ட்ரெஸ் தான், அதுதான் போட்டுவாங்க. மழை தொழுக இதெல்லாம் போய் நீ போய் தொழு வச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்படியே கையேந்துவாங்க. கையேந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய அக்குளுடைய வெண்மையை பார்ப்பாங்க. மூட்டப்படாத ஆடை. மன்னர்லாம் எப்படி ஆடை போடுவாங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த நேரத்துல மன்னர்கள்லாம் மிக பிரம்மாண்டமான சொகுசு வாழ்க்கைங்க. அப்படி வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் மத்தியா தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எளிமையை பறைசாற்றினார்கள். அரசாங்கத்துடைய கஜானால ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கல. இவர்கள் தான் இன்னைக்கு ரோல் மாடலுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சாருங்க ஒருத்தர். ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வேலை செஞ்சாரு. ஒரு சஹாபி தான், சின்ன பையனா இருந்தாரு. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வோடே இருப்பாங்களாம்.
இவர் பாப்பான ரசூலாவை வயிறு ரசூலாக்கு இப்படி ஒட்டி போயிருக்கும், வயிறு ஒட்டி போயிருக்குமா, ஒட்டி போய் பாப்பாரா ரசூலா சாப்பிடல போல பசியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாராம். அவருடைய இம்மா யாருன்னா உம்மு சுலைமுடைய மகன் தான் அனசரியான். வீட்டுக்கு போயிட்டு இம்மாட்ட சொல்லுவாங்க, ரசூல்லா சாப்பிடாம வயிறுலாம் ஒட்டி போயிருக்கு, ஏதாவது இருக்கா நம்ம கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கொண்டு வந்து ரசூலாட்ட கொடுப்பாங்க. வரலாற்று எங்கேயாவது பார்த்துட்டீங்களா? தன்னிடம் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கிட்ட சாப்பாட்டு வாங்கி சாப்பிட்ட ஒரு மன்னரை பார்க்க முடியுமாங்க? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆட்சியாளராக இருந்தும் கூட எளிமையா வாழ்ந்தார்கள். அரசாங்கத்துடைய கஜானால கை வைத்ததே கிடையாது. இவர்கள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆட்சியாளருக்கு ரோல் மாடல். இவன் சொல்வானோ ரோல் மாடல் ஆட்சி, ரோல் மாடல் ஆட்சி. என்ன ரோல் மாடல் ஆட்சி? குஜராத் ரோல் மாடல், உத்தரப்பிரதேசம் ரோல் மாடல், திராவிட ரோல் மாடல். என்னடா குப்ப ரோல் மாடலு? உங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இன்னைக்கு ரோல் மாடலா இருக்கிறது என்பதை நாம் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு தெரியும். இது என்ன செய்யணும்? இந்த வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். புத்தக வடிவத்திலேயோ, ஒரு ஆடியோ வடிவத்திலேயோ, ஒரு வாட்ஸ்அப் வழியாகவோ, ஒரு பேஸ்புக் வழியாகவோ அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பதை அவர்களுக்கு நிமிஷமா கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பிரச்சாரத்தை நாம் நினைச்சு இன்ஷா அல்லாஹ் வீரியமாக செய்வோம். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அழகிய முன்மாதிரி என்ற இந்த பிரச்சாரத்தை வீரியமாக எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இதை புரிந்து உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுடைய 40 வயதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை அனைத்துமே நமக்கு ரோல் மாடல். ஒவ்வொரு விஷயமே ரோல் மாடல். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெயரளவில் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லாமல் செயல் வடிவத்தில் தூதரை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ் ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். இதான் விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் நாம் பின்பற்றணும் வைங்கள, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு என்ன செய்யும்? சர்வ சாதாரணமாக கிடைத்து விடும். சர்வ சாதாரணம் எப்ப கிடைக்கும்? நாம ரசூலுல்லாஹ்வை எல்லா விஷயத்திலையும் பின்பற்றாதான், பெயராவுல பின்பற்று சொல்லிட்டு செயல் வடிவத்தில் பின்பற்றாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எப்ப தரா? இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்க. இவரை என்ன செய்ய? ஒவ்வொரு விஷயத்திலையும் வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, குடும்பத்தை நடத்துறதா, பழகிறதா, எப்படி மனைவிடத்தை எப்படி நடக்கணும், எப்படி நண்பர்களை தேர்வு செய்யணும், குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், எல்லா விஷயத்திலுமே இந்த தூதரை நீங்கள் ரோடு மாடலாக இருங்க. நான் உங்களை நேசிக்க தயாரா இருக்கிறேன் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட தூதரை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலையும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பின்பற்றி அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று அவருடைய மன்னிப்பை பெற்று நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல மிகப்பெரிய வெற்றியை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவளாக இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.